ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக சங்கீதம் 119, 147, 148 வசனம். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். தாவீதினுடைய அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். தாவீது பல இடங்களிலே அவர் தேவனுடைய வேதத்தோடு உள்ள அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே முக்கியமாக 3 காரியங்கள் இன்றியமையாததாக இருந்தது. ஒன்று, தேவனுடைய ஆலயம். 2வது, தேவனுடைய வேதம். 3வது, தேவனை துதிக்கும் துதி. இந்த 3ம் தாவீதை விட்டு இணைபிரியாத அனுபவமாக இருந்தது. தாவீது பல இடங்களில் வேதத்தின் மகத்துவங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரவும் பகலும் தியானிப்பதை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே அவருடைய அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறார். அதிகாலையில் எழுந்து விடுவேன், எழுந்து வேதத்துக்கு காத்திருப்பேன், வேத வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு என்ன செய்வாராம்? கர்த்தாவே, இன்றைக்கு வேண்டிய வசனத்தை எனக்கு தாரும்னு கேட்பாராம். ஆண்டவர் கூட நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை புறக்கி எடுக்க வேண்டுமென்றால் அதிகாலையிலே போக வேண்டும். வெயில் ஏற ஏற போனால் அது உரி போகும் என்று வாசிக்கிறோம். அப்போ மன்னாவாகிய கிறிஸ்து, வசனமாகிய கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அதிகாலையில் எழுந்து அவரை தேடும் பொழுது, அவருடைய வசனத்தை தேடும் பொழுது நிச்சயம் அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அடுத்த வசனத்தில் சொல்றாரு, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாமங்களுக்கு முன்பதாக 4 ஜாமங்கள் இருக்கிறது. 6 மணிலேருந்து 9 மணி வரை ஒரு ஜாமம், 9 மணிலேருந்து 12 மணி வரை 2ஆம் ஜாமம், இரவு 12லிருந்து 3 மணி வரை 3ஆம் ஜாமம், அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை 4ஆம் ஜாமம். இதுதான் 4 ஜாமங்கள் என்று சொல்லுவார்கள். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாமத்தில், அது 3 மணியோ அல்லது 12 மணியோ, அது 4வது ஜாமத்திலோ அல்லது 3வது ஜாமத்திலோ அவர் எழுந்து என்ன செய்வாராம்? ஆண்டோடைய வசனத்துக்காக காத்திருப்பாராம். அதனால தான் தாவீதை கர்த்தர் வர வர விருத்தி அடைய பண்ணினார், அவர் வர வர பெருகினார், ஆசீர்வதிக்கப்பட்டார் என்றெல்லாம் வாசிக்கிறோம். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராக விளங்கினார். நமக்கு காலையிலே நம்ம எதை தேடுறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம தேடுவது என்ன? சரீர பிரகாரமான காஃபியா, அல்லது நம்ம கையிலே நம்ம உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிற செல்ஃபோனா? சிலர் எழுந்த உடனே செல்ஃபோன் எங்கே இருக்குன்னு தடவிக்கிட்டே தான் எழும்புவாங்க. யார் மெசேஜ் அனுப்பியிருக்கா, யார் என்ன வந்திருக்குது, ஏதாவது அப்படி அல்ல. நம்ம எதை தேடுகிறோமோ அதிலே தான் நம்முடைய நாட்டம் இருக்கிறது என்று அர்த்தம். காலை எழுந்த உடனே நாம் ஆண்டோடைய வசனத்தை தேடினால் அந்த நாள் முழுது ஆசீர்வாதமாக இருக்கும். இதை ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயம் நீங்கள் அதனால் வருகிற கனத்தையும் மேன்மையும் நீங்கள் உணர்வீர்கள். ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். நீ தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. குறிப்பிட்ட அதிகாலை நேரத்தை நாங்கள் தேர்வு செய்து வேத வசனத்தை வாசிப்பதற்கு, வேதத்தை எடுத்து உட்காருவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அது எங்களுக்கு பழகி கொள்ளுகிற ஒரு அனுபவமாக இருக்கட்டும். காலையில் எழுந்து வேதத்தை ஃப்ரெஷ்ஷாக தேடுவது என்பது கடினமானது தான். ஆனால் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தாவீதனுடைய அனுபவத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்களும் பிரயாசப்படுத்த பலன் தார். தாவீதை ஆசீர்வித்தது போல எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கிக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். God bless you. Have a nice day.